குடுமி, அது ஏதா நீ எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச எழுத்தையே நீ சொல்லி தருவா, நான் படிக்கணுமா? தெரியாத வார்த்தை ஏதா இருந்தா சொல்லி நான் படிக்கேன். தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தந்தா என்னால சொல்ல முடியாது. குடுமி, எனக்கு ஏ தெரியும். நான் வெளிநாட்டுக்கு என் புருஷனை தேடி போறேன். அங்க போய் நான் இங்கிலீஷ்ல பேசணும். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி தான் நான் படிக்கேன். அதை படிக்கிறதுக்காக தான் உனக்கு 3000 ரூபாய் கட்டியிருக்கு. அங்க போய் நீ சொல்லி தர ஏபிசிடி சொல்லதுக்காக நான் படிக்க வரல. அப்பா அங்க போய் என்ன பேசுறீ அத சொல்லுங்க. அப்பா உன்கிட்ட நான் எதுக்காக படிக்க வந்தேன்? ஏபிசிடி னு வெளிநாட்டுக்கு சொல்லிட்டு போய் நினைச்சோ. நான் ஏரோப்ளேன்ல போய் ஏறி உட்கார்வேன். அப்ப பக்கத்துல இருக்க ஆட்களை பார்த்து 2 வார்த்தை பேசுவேன். யார் நீங்க, எந்த ஊரு, எந்த ஊருக்கு போறியா, யாரை தேடி போறியன்னு கேட்கண்டாமா? அட்லீஸ்ட் நான் கொண்டு வர புளி சாதம் வேணுமானியா கேட்கண்டாமா? பேரியப்பா சொல்லி தர இங்கிலீஷ பாரு, இங்கிலீஷ. ஏபிசிடி இத என் பிள்ளைகிட்ட வந்து கூட நான் படிச்சுக்கிடுவேன். ஒழுங்கா மத்த வீட்டை எப்படி பேசுறதுன்னு எனக்கு சொல்லி கொடு. உங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தான் தர வேண்டி இருக்கு. என்னது? அது வந்து இன்னைக்கு முதல்ல இத கத்துக்கிடுங்க. நாளையில இருந்து உங்களுக்கு வாட்ஸ் எப்படி பேசுறதுன்னு சொல்லி தரேன். ஏன் இன்னைக்கு சொல்லி தந்தா ஆவதா? சொல்லி தரக்கு நேரம் சரியில்லையா இல்ல குடுமி சரியில்லையா? நாரெல்லாம் சரியா தான் இருக்கு. முதல்ல நீங்க பேசிக்க கத்துக்கிடுங்க. பேசிக்க சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு இருக்க பேதியர்ப்பா. இதுல தனியா வேற பேசிக்க கத்துக்கிடுங்கன்னு சொல்லு. ஐயோ இறைவா, இங்க பாருங்க ஓனர் ரபியலே. பேசிக்னா அடிப்படையான விஷயத்தை முதல்ல கத்துக்கிடுங்கன்னு சொன்னேன். இங்கிலீஷ் பேசுறதுக்கு இதுதான் அடிப்படையான விஷயம். முதல்ல இத கத்துக்கிடுங்க, தரவு வார்த்தைகளை கத்துக்கிடலாம். ஏன் முதல்ல வார்த்தை கத்துக்கிட்டா ஆவாதோ? ஆவாதே. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி படிப்பீங்க? நேத்து படிச்சீல திருப்பன டபிள்யூ ஒட்டனே. இப்படி தான் வரும் தரவே. என்னைய குறை சொல்றதுக்கா ஒழுங்கா கத்துக்கிடுங்க சொல்லிட்டேன். ஏய் குடிமி, கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கியே, முதல்ல கத்துக்குடு. பாட்டி இதுதான் ஏபிசிடி, இத பார்த்து படிங்க. அப்படியே இதுதான் ஏபிசிடியோ? வெள்ளங்கன மாதிரி தான் நான் சொல்லி தரேன். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏ பி பி சிசட்டி எதுக்கு எல்லாத்துக்கிட்ட ஒரு ஈ சேருது? வெறுமே ஏபிசிடி னு சொல்லுங்க. ஏ இ பி இ னு சொல்ல கூடாது. எல்லாத்துலயும் சும்மா ஈ ஒட்டிட்டு இருக்காதங்க. வெல்கம் டு மை கிளாஸ் ரூம். ஏ குடுமி, கொண்டே ஆர்க்க போற பாரு. நீ பாட எடுக்கறியா இல்ல பல்ல எழுச்சிட்டு இருக்கியா? இங்கிலீஷ் சொல்லிட்டானா ஏபிசிடி சொல்லி தந்துட்டு அவன் கூட போய் இங்கிலீஷ்ல பல்ல எழுச்சிட்டு இருக்க. அது வந்து நீங்க ஒரு நபரை பார்த்தா எப்படி எல்லாம் பேசணும்னு ஒரு டெமோ காட்டுனே. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்லி. எக்ஸாம்பிள்னா என் தம்பிட்ட தான் காட்டுவியா? ஏன் நாங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம் சொல்லி தானே கேட்டிட்டு எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? வந்துட்டா டீ தூள் மண்டக்காரி. ஒழுங்கா சொல்லி தர வேலை பாரு சொல்லிட்டேன். ஏல நீ இருக்குங்க வந்தா? ஏடா ஒரு முக்கியமான விஷயம்டா. நீ கொஞ்சம் வெளிய வாயா. ஏல முக்கியமான விஷயமா முக்காத விஷயமா? எதுவா இருந்தாலும் நான் கிளாஸ் முடிச்சிட்டு வீட்ல வந்தா பேசுவேன். போல வீட்டுக்கு போ. ஏடா முடியாதா, ரொம்ப அவசரமான விஷயம். சீக்கிரம் வாட் ஹேப்பன்? ஏய் அது வந்து ஒன்னரவே சேகர் ரொம்ப அவசரப்பட்டான்ல. அத ஏதோ ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டேன். அது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். நீ வாயை திறந்தா உனக்கு ப்ராப்ளம் ஆயிடும் சொல்லிட்டேன். ஏக்கா வீட்டுக்கு வாக்கா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னல முக்கியமான விஷயம்? நான் இங்கிலீஷை கத்துக்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன். அதை விட என்னல பெரிய முக்கியமான விஷயம் வந்துட்டு? ஆமா என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டியா? ஏக்கா அத பத்தி தான் பேசணும், கொஞ்சம் வாயா. அத பத்தி பேசணுமா? என்னல பேசணும்? சீக்கிரம் வாட் எமர்ஜென்சி? ஏய் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். கேட்க கூட விட மாட்டீங்களா? வானரு பாடமே எடுக்க விட மாட்டீங்களே, ஒருத்தர் பேச விட மாட்டீங்களே. எதுக்கு? சாமி என்ன அழகா இங்கிலீஷ்ல பேசியா? அத பார்த்து அது கத்துக்கிடுங்க வானரு. 2 பேர்
டீச்சர் சொல்லி கொடு. ஓட்டி டீச்சர்னு கூப்பிடுங்க. அது என்ன குடிமி டீச்சர்? அடே உன்னை குடிமி குடிமின்னு சொல்லி பழகிட்டா. நீ வேற புதுசா டீச்சர் ஆயிட்டியா? அதான் ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துட்டேன். ஒட்டுக்கா சேர்த்து ஓட்டுக்கா சேர்த்துன்னு பேசுங்க. முதல்ல ஓனர் ரவியலே வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க. அது வரைக்கும் சேகர் கூட நான் இங்க பேசிட்டு இருக்கேன். என்னது? நான் வீட்டுக்கு போன பிறகு என் தம்பி கூட பேச போறியா? அது வந்து இங்கிலீஷ்ல பேசினா பிசண்டி நல்லா இருக்குன்னு சொல்லியாப்பல்ல. அதுக்கு தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். ஏன் குடுமி நாங்க இருக்கமே எங்க கூட பேச முடியாதா? அது வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு யாருக்குமே புரியாதுல்ல. சேகர் அழகா நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுவா. அது நல்லா இருக்கும். இப்போ நல்லா இருக்கேக்கு பாட இருக்கறியா இல்ல நாங்க படிக்கேக்கு பாட இருக்கறியா? அது வந்து நாங்க நல்லா பேசுறத படிக்கிறவங்க கேட்டா நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. நீ என்ன பேசியான்னு யாருக்கு தெரியும்? எப்படி கத்துக்கிட முடியும்னு கேக்கேன். குடுமி பேதி எடுப்பா. ஒரு வார்த்தை நான் இத பேசியேன்னு சொல்லிட்டு பேசி அது என்ன தசு புசினி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏலே தம்பி சேகர் நீ வீட்டுக்கு போ. நான் எதுவா இருந்தாலும் உன்கிட்ட வீட்ல வந்து பேசிடுறேன். ஏக்கா ரொம்ப அவசரம்க்கா வாக்கா. ஏலே அப்படி என்ன அவசரம்? சுடு தண்ணிய கால்ல ஊத்திட்டு இருக்கீ என்ன? சீக்கிரம் ஹாட் வாட்டர் லக்கில ஊத்திட்டியா? குடுமில ஊத்திட்டேன். குடுமி ரொம்ப கொப்பளிக்குதே என்ன? அது சேகர் கண்ணுமா ஆயிட்டானோ ஒரு அக்கறையில தான். நீங்கள ஒண்ணு அக்கறைப்படாண்டா. பட்டது வரைக்கும் போத நாங்க பட்டுக்கிடுவோம். ஏலே என்னல பிரச்சனை? ஏக்கா நீ வெளிய வாங்கன்னு சொல்லியே. ரொம்ப அவசரம்க்கா உடனே வா. வாரேல போ. டீச்சர்ட்ட பர்மிஷன் கேட்காமலே ஓட்டியாச்சு. ஒரு நாலேஜ் இல்ல ஒண்ணும் இல்ல. யாருக்கு தான் பெரிய ஓனர் ரிவியல் மத்தபடி ஒரு குரு பட்டு கிடையாது. ஏலே உனக்கு என்னல பிரச்சனை இப்போ? பேதி எடுப்பா 3000 ரூபாய் கட்டி நான் இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கேன். வீட்ல ரெண்டு படிச்ச பிள்ளைகள் இருந்து ஒத்த பிரயோஜனம் கிடையாது. எனக்கே அக்கா ஒழுங்கா படிக்கலையே அவளுக்கு ஏதாவது கத்து கொடுப்பா அந்த நினைப்பு எனக்கே இருந்திருக்கல உங்களுக்கு. சரி இந்த குடிமையா சொல்லி தரலேன்னு ரூபாய் கட்டிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். இங்கே நீ படிக்க விடாம வாக்கா வாக்கான்னா என்ன அர்த்தம்? அப்படி என்ன பிரச்சனை வந்துட்டு உனக்கு? என்னல தலைமற விஷயம்? ஏக்கா சாரிக்கா மன்னிச்சுக்கா. ஏலே மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த கிளாஸ் ரூம் விட்டு நீ கூட்டிட்டு வந்தியோ? என்னல பிரச்சனை உனக்கு? 3000 ரூபாய் சும்மாயா வருது? 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு தான். அடுத்த மாசம் பிறந்துட்டுனா திரும்ப 3000 கட்டி தான் படிக்க வேண்டியிருக்கும். நான் இந்த ஒரு மாசத்துல 3000 ரூபாயில படிச்சு முடிச்சேன்னு நான் ஆசையா உட்கார்ந்து கிடக்கேன். நேத்து ஒத்த வார்த்தை கத்து தரையில. இன்னைக்கே சொல்லி தந்துருவா படிச்சுக்கிடலான்னு பார்த்தா நீ கூப்பிட்டுட்டா. ஏலே நீ தொந்தரவு பண்றியா? எதுக்கு இப்படி பேதி இருக்கு? ஏக்கா கோபப்படாதக்கா மன்னிச்சிருக்கா. இல்ல என்ன தப்பு பண்ணா எதுக்கு மன்னிப்பு கேட்டிட்டு இருக்கா? ஏக்கா அது வந்து பிங்கிய சிம்புவிய ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு வந்து சொன்னல்ல. ஆமா கூட்டிட்டு வந்தியா இல்லையா? ஏக்கா கூட நாங்க போனேன். கொஞ்ச நேரம் ஆயிட்டுக்கா. நான் ஸ்கூல்ல போய் பிங்கிய சிம்புவிய என்னன்னு கேட்டனா? என்னடா பிரச்சனை? என் பிள்ளைல எங்க? ஏக்கா அதக்கா பிள்ளைல என்னன்னு கேட்டனா? பாத்து மேல அப்பவே ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னு சொன்னாருக்கா. என்னது பேட்டாவளா? ஆமாக்கா பேயிட்டாங்கன்னு சொன்னாரு. சரி வீட்டுக்கு வந்துட்டாவளா? வீட்டுக்கு ரெண்டு பேரும் வரவே இல்லக்கா. என்னது என் பிள்ளைகள் வீட்டுக்கு வரலையா? ஆமாக்கா பிள்ளைகள் வீட்டுக்கு வரல ஸ்கூல்ல இல்லன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. நான் நீ எது கூட்டிட்டு வந்தியான்னு உன்கிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். ஏலே நான் படிக்க வந்துட்டேன். என் பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வந்துருந்து ஓட்டதால சொல்லிட்டு வந்தேன். ஏன்ட்ட வந்து நீ கூட்டி வந்தியானா என்னல அர்த்தம்? ஏக்கா மன்னிச்சிருக்கா. இல்ல மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைகள் எங்கல? தெரியலக்கா. என்னது தெரியலையா? இல்ல உங்களால நம்பி தான விட்டுட்டு வந்தேன். ஏக்கா ஸ்கூல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்கக்கா. வாட்ச்மேன் சொன்னா அப்படியே நம்பிட்டு வந்துருவியா? உள்ள போய் நல்லா தேடி பார்க்க வேண்டியதானே? என் பிள்ளைகளை நாமே கூட வெளிய வரவே வராது. எப்படில தனியா வந்திருக்கோம்? உள்ள போய் தேடி பார்க்க வேண்டியதானே? ஏக்கா நான் பாத்தேன்க்கா. பசங்க எங்கன்னு வாட்ச்மேன் கேட்டேன். அவர் தான் அப்படியே போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இல்ல அப்படினா நீ நேரத்துக்கு போவேலையோ? ஏக்கா கொஞ்சம் லேட் ஆயிட்டுக்கா. டிராபிக்ல மாட்டிட்டேன். அந்த ஓட்ட வண்டியில போறதுக்கு என்னல டிராபிக் உனக்கு? பூந்து போக வேண்டியதானே? நான் சொன்ன நேரத்துக்கு நடந்து வந்தா கூட என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அந்த ஓட்ட வண்டி உருட்டிட்டு போனியோ? இல்லக்கா நான் ஒழுங்கா போன கொஞ்ச நேரம் ஆயிட்டுக்கா. கொஞ்ச நேரம்னா எவ்வளவு? ஏக்கா ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிட்டுக்கா. ஏ அம்மம்மா 1/2 மணி நேரம் என் பிள்ளைகளை எப்படில காத்து கிடக்கும்? எங்கல போனா எப்படில உனக்கு பேதி எடுத்துச்சு? ஏக்கா டிராபிக்கா. தம்பி சேகரே போய் சொல்லாதல. ஃப்ரெண்ட் வர கூட்டிட்டு ஊர் சுத்த பண்ணியா? அதெல்லாம் இல்லக்கா. நீ சொன்ன உடனே பிங்கி சிம்மை கூட்டிட்டு வரலாம்னு போனேன். நான் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டுக்கா. அதுக்குள்ள பிள்ளைங்க எங்க போயிடுச்சுன்னு சொல்லியாவ. எப்படில போவா? என் பிள்ளைங்க நான் கூட வராதே. எப்படில தொலைச்சா? ஏக்கா நான் தொலைக்கலக்கா. ஸ்கூல்ல பிள்ளைங்க இல்ல. நான் இப்ப என் பிள்ளைகளை எங்கல போய் தேடுவேன்? என்னல பண்ணா? எனக்கு இருக்க ரெண்டு பிள்ளைகள் தானல இருக்கு. என் புருஷனை நீ கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டாரு. அவரை போய் பார்க்க போறதுக்காக தான் நான் இங்கிலீஷே படிக்க வந்தேன். இப்போ என்னடா என் பிள்ளைகளை தொலைச்சிட்டியல. நான் என்னல பண்ணுவேன்?
ரோசப்பக்கா ரோசப்பக்கா ரோசப்பக்கா. சரோஜா என்னாச்சு சரோஜா, ஏன் அழுதுட்டு இருக்கா? ஏக்கா என் பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் கூட வந்துச்சாக்கா? பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைகளேக்கா? ஆமாக்கா. சரோஜா என்னாச்சு சரோஜா, ஒரு நிமிஷம் உட்காரா. ஏக்கா என் பிள்ளைகளை காணோம்க்கா. என்ன சரோஜா சொல்லியா, பிள்ளைகளை காணுமா? ஆமாக்கா, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் இங்கிலீஷ் படிக்க போறதுனால என் தம்பியை போய் கூட்டிட்டு வந்துரு என் பிள்ளைகளை சொல்லிட்டு போனேக்கா. அவன் கூப்பிடக்காக ஸ்கூலுக்கு போயிருக்கான். அங்க போனா என் பிள்ளைகள் இல்லையாக்கா, வாட்ச்மேன் போயிட்டாவன்னு சொன்னாராம். அதான் என் பிள்ளைகள் இப்ப எங்க போச்சு என்னாச்சுன்னு ஒண்ணும் தெரியலக்கா. சரோஜா உன் பிள்ளைகளுக்கு ஒன்னும் இருக்காது, அழாதே. உங்க பிள்ளைகளை எங்கக்கா? வந்துட்டாக்கா? வந்துட்டாவ சரோஜா, 2 பேரும் அப்பவே வந்துட்டாவளே. ஏக்கா அப்படின்னா என் பிள்ளைகளு? உன் பிள்ளைகள் எங்க வீட்டுக்கு வரல சரோஜா, நான் பார்க்கவே இல்லையே. அமுதா பிள்ளைகள எங்க போயிருக்கா அமுதா? ஒரு நாள் கூட வீட்டுல இருந்தாலும் சொல்லாம கொள்ளாம வெளியே விளையாட கூட பிள்ளைகள் போவாது அமுதா. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அவ்வளவு விவரமா இருக்கும் ரெண்டும். எங்க போயிருப்பாவா அமுதா? ஏக்கா அழாதக்கா, பிள்ளைகளு தனியாவே வீட்டுக்கு வரலான்னு நினைச்சு வந்திருப்பாவளா இருக்கும். மெதுவா நடந்து வந்துட்டு இருப்பாவக்கா. இல்ல அமுதா, நடந்து வந்திருந்தா கூட அப்பதே வந்திருக்கலாமே. வழி தெரியாம வேற எங்கேயாவது போயிருப்பாவளோ? அப்படிலாம் இருக்காதுக்கா, நீ என்ன சொன்னால விவரமான பிள்ளைகள்னு. தினமும் போற வர வழி தெரியாதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அமுதா. இந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்னவோ நடக்குது செய்தியில போடியாவ. அதெல்லாம் நினைக்கும் போது பதட்டமாவுது. சரோஜாக்கு இருக்க ஒரே சந்தோஷம் அந்த 2 பிள்ளைகளும் தான். அவ புருஷன் இத்தனை வருஷமாச்சு வெளிநாட்டுல இருந்து வரவே இல்லை. அவரால் அவளுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. 2 பிள்ளைகளை பார்த்துதான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்ப அதுவெல்லாம் காணாம போயிட்டு என்ன அவதா செய்ய? ஏக்கா பிள்ளைகள் கிடைச்சிருக்கா, நீ அழாத. நானும் அதான் வேண்டிட்டு இருக்கேன், முத பிள்ளைகள் எப்படியாவது கிடைச்சிடணும். பிள்ளைகள் எங்க போச்சுன்னே தெரியலையே. எப்பவுமே சேகர் கூட போவா, இல்ல சரோஜா கூட போவா. பள்ளியிடத்துல விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் கூட தான் போவாவ. ஒரு நாள் பிள்ளைகள் தனியா விட்டதே இல்லை. கூப்பிட யார் போனாலும் சரி, லேட்டானா பள்ளியிடத்துலயே தான் பிள்ளைகள் இருக்கும். ஒரு நாள் பள்ளியிடத்தை விட்டு வெளியே தனியா வந்ததே கிடையாது. இன்னைக்கு எப்படி வெளியே வந்துச்சுவே, எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏக்கா அழாதக்கா, பிள்ளைகள் கிடைச்சிரும். அதான் சேகர் பேருக்கால எப்படியா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். சாராஜாட்ட போய் சொன்னானா என்னவோ தெரியலையே, பிள்ளை என்ன நினைச்சாலும் பாவம் என் பிள்ளை. ஏக்கா நீ அழுது அழுது உன் உடம்புக்கு எடுத்துக்கிடாதக்கா, பிள்ளைகள் கிடைச்சிரும்க்கா, அழாத. இல்லாமதா சின்ன பிள்ளைகள் ஒரு விவரமும் தெரியாத பிள்ளைகள் எங்க போச்சுவே என்னாச்சுவேன்னு தெரியலையே. நாங்க யாரும் போய் கூடாம பிள்ளைகள் பள்ளியிடத்தை விட்டு வரவே வராது. இன்னைக்கு எப்படி வெளியே வந்துச்சு என்னால போச்சுன்னு தெரியாம போச்சே. ஏக்கா அழாதக்கா, பிள்ளைகள் கிடைக்குதான்னு பாப்போம், இல்லைன்னா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஐயோ என்ன அமுதா இப்படி சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்டா? ஆமாக்கா வேற வழி இல்ல. அவியனா நம்மளோட கொஞ்சம் வேகமா தேடுவாங்கல்ல. பிள்ளைகள் கிடைச்சிரும்க்கா, நீ அழாத. ஏக்கா உங்க பிள்ளைகளுக்கு விடுங்கக்கா, ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேப்போக்கா. சரி சரோஜா, அந்த கூடி அஜய் பூமாரி 2 பேருங்க வாங்க. என்னம்மா? அஜய் பூமாரி 2 பேரும் சிம்புவையும் பிங்கியும் பள்ளிக்கூடத்துல வச்சு பாத்தீங்களா? பார்த்தோம். எப்ப பாத்திய? அம்மா சிம்பு என் கிளாஸ் தானே, அவனை நான் எப்பவுமே பாப்பேன். அப்புறம் பிங்கி நாங்க எல்லாரும் சாப்பிட மரத்தடியில போய் உட்கார்ந்தோமா, அப்ப வந்தா. நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் சாப்பிட்டோம். அப்படியா? பள்ளியோட விட்டு போகும்போது? பள்ளியோட விட்டு போகும்போதா? நாங்க பார்க்கலையே. அண்ணனை மட்டும் தான் பார்த்தேனா. நாங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அஜய் பூமாரி நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பூ. அவ 2 பேரும் எங்க போனாவே? உங்கள மாதிரியே தனியா வந்துட்டாவளோ? ஆண்டி நீங்க யாராவது கூப்பிடாதீல்ல, உங்க கூட தான வருவாங்க ஆண்டி. நாங்க 2 பேரும் வரும்போது எத்தனை தடவை கூப்பிட்டு எங்க கூட வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, அதனால கூப்பிடவே இல்ல ஆண்டி. சரோஜா ஒரு சமயம் பிள்ளைகள் வெளியே வராம ஸ்கூலுக்குள்ள இருக்குதான்னு போய் கேட்க சொல்லும் தம்பிய. கிளாஸ் ரூம்ல கூட இருந்திருக்கலாம்ல. போய் மறுபடியும் ஒரு தடவை தேடி பார்க்க சொல்லு சரோஜா. ஏக்கா அவன் தேடி பார்த்தானாக்கா, வாட்ச்மேன்ட்டையும் கேட்டானா. அங்க எங்கேயுமே இல்லையாக்கா. என் பிள்ளைகள் எங்க போச்சு என்னாச்சுன்னே தெரியலக்கா. சரோஜா அழாத சரோஜா, பிள்ளைகளுக்கு ஒன்னும் இருக்காது. நான் இப்ப என்னக்கா பண்ணுவேன்? எங்க போய்